இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து யோபுக்கு எழுந்த 7 கேள்விகள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, யோபு 10:4 மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ. இன்றைக்கும் 7வது கேள்வியாக உம்முடைய பார்வை எப்படிப்பட்டது என்று சொல்லி இங்கே யோபுக்கு எழுந்த 7வது கேள்வியை நாம் பார்க்கிறோம். உம்முடைய பார்வை, கவனம். ஆண்டவர் மனுஷனை போல நீங்க பார்த்துட்டீங்களா என்ன என்று சொல்லி யோபுக்கு எழுந்த கேள்வி. மனுஷன் பார்க்கிறபடி, மனுஷனுக்குரிய பார்வை எப்படிப்பட்டனா, மனுஷன் எப்படி பார்க்கிறான்னா, ஒரு நல்லது ஒருவன் நமக்கு பிடித்திருந்து நல்ல காரியம் செய்தால் அவனுடைய பார்வை நன்றாக இருக்கும். ஒருவேளை அவங்க தப்பு செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவருடைய பார்வை தவறானதாக மாறிவிடுங்க. எது செய்தாலும் பின்பதாக தவறாகவே இருக்கும். அப்படி ஒரு வேளை என்ன பார்த்து விட்டீரோ என்று சொல்லி அவனுக்குள்ளாக கேள்வி எழும்புகிறது. வசனம் இவ்வாறு சொல்கிறது, யோபு 10வது அதிகாரத்திலே 5 6 7 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதிலே ஒரு காரியத்தை அவன் ஆள் மனதிலிருந்தே கேள்வி கேட்கிறார். நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என்று சொல்லி அவன் உள்ளத்துக்குள்ளே வருகிறது. ஒருவேளை அவன் எப்படியாவது யோபுவை குற்றம் சுமத்தணும்னு சொல்லிட்டு கிண்டி கிளறி அப்படி என்னுடைய குற்றத்தை நீங்கள் கவனிச்சிட்டிங்களோ என்று அவர் கேட்கிறார். என்னும் என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறீர், ஆராய்ந்து இவன் என்ன தவறு செய்தான்னு விசாரிக்கிறீரோ, அப்படி விசாரிக்க உம்முடைய நாட்கள் மனுஷுடைய நாட்களை போல் இருக்கிறதா? மனுஷன் இன்றைக்கு இருப்பான், உயிரோடப்ப நாளை மறைச்சிருவான். அப்படி இல்லை, நீர் உயிருள்ள தேவன் அல்லவா? ஏன் என்னை இப்படி என்னுடைய பாவத்தை நீங்கள் விசாரிக்கிறீர்? இப்படி நான் செய்யாத தவறை செய்தது போல எண்ணி விட்டீரோ என்று சொல்லி யோபுக்கு எண்ணம் வருகிறது. அவன் சொல்கிறான் ஆண்டவரை பார்த்து, நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் கூட நாமும் இதே போல ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பார்வை எப்படிப்பட்டது? மனுஷனை போல நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும். யோபு சொல்கிறார், நான் துன்மார்க்கல் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். என்னுடைய பிள்ளை எப்படிப்பட்டவள், அவள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாள், அவள் உண்மையும் உத்தமமாக இருக்கிறார் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே சொல்ல, என் யோபு மேல அந்த சாத்தான் கண் வைக்கும்போது என் உண்மையும் உத்தமமான அந்த யோபு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என் யோபு மேல கண் வைத்தியோ என்று சொல்லி சாத்தானை பார்த்து கேட்கிறார். இப்படி யோபுவை குறித்து கர்த்தருக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கும் ஆண்டவருக்கு நம்மை குறித்து நன்றாகவே தெரியும். வசனம் சொல்கிறது, யோபு 10:8 உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கரத்தினால தானே என்னையே படைச்சிங்க, அப்படி படைச்சிட்டு என்னை நிர்மூலமாக்கிட்டீரே. அவனுக்கு ஒரு டவுட்டு, யோபுக்கு ஒரு டவுட் வருது. பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், நீங்களே படிச்சுட்டு நீங்களே நீ அழிப்பீங்களா? அப்படி ஒரு குழப்பம் யோபுக்கு வந்துட்டு. சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட பிரச்சனைகளை எழும்பும்போது, ஏன் என்னைய படிச்சிங்க, இந்த உலகத்தில் எதற்கு படிச்சிங்கன்னு சொல்லி கேட்குறோம்ல, அதே டவுட் தான். எதற்காக என்னைய உருவாக்கிட்டு படைச்சிட்டு எதுக்கு நீங்களே அழிச்சிட்டீங்கன்னு சொல்லி யோபு கேட்குற. சில மனுஷனை பார்த்து சொல்கிறேன், நீங்களா இப்படி பண்ணுவீங்க, இந்த மனுஷனா நம்மளுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நமக்கு இவங்களா ஆச்சரியமாக. அதே போல தான் யோபு பார்க்க, கர்த்தரா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைக்கு கர்த்தரா எனக்கு இது பண்ணாரு, சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தது கர்த்தரா இங்கு சொல்லி அவன் கேட்கிறான். இனி யோபு 10:9 களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தரலும். களிமண்லேருந்து அழகா என்ன உருவாக்கினீங்களே,
திருப்பி என்னை தூளாக மாத்துறது நீங்க தானே என்று சொல்லி இங்கே யோபு சொல்கிறார். யோபு 10:10 நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணினீர் அல்லவா என்று சொல்லி யோபு சொல்கிறார். பாருங்க, அவனுடைய எண்ணங்கள் எங்கெல்லாம் செல்கிறது. அவனுடைய சிந்தனையிலே அப்படி ஒரு மன அழுத்தம். அதான் அவனுக்கு எழுந்த 7 கேள்விகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறீங்க. பார்த்தீங்கன்னா, நான் ஏன் பிறந்தேன் முதல் கேள்வி. 2வது, என்னை ஏன் சோதிக்கிறீர், நான் எம்மாத்திரம் என்று சொல்கிறான் 2வது நாள். 3வது, ஏன் எனக்கு இது சம்பவித்தது, நான் என்ன செய்தேன் என்று சொல்லி கேட்கிறான். 4வது, கடவுளிடத்தில் நீதி இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். 5வது, எதிர்காலம் எப்படி என்று ஒரு கேள்வி அவனுக்குள்ளே எழுகிறது. 6வது, செல்ல வேண்டிய வழி எது. 7வதாக, உம்முடைய பார்வை எப்படிப்பட்டது. ஆண்டுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கும். நீங்களும் நானும் நல்லா யோசித்து பாருங்க. ஒருவேளை மனுஷன் பார்த்தா அவங்களுக்கு பிடித்த மாதிரி பார்ப்பார்கள், அவளுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி பார்ப்பார்கள். ஒருவேளை பிடிக்கவில்லை என்றால் எப்படிப்பட்ட சிந்தனை மனிதனுக்குள்ளாக வருகிறது. அப்படி அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பார்வை வேறு. ஆண்டவர் நம்மை அப்படி மற்றவர்கள் கைகளே ஒப்பு கொடுக்கிற மாதிரி நம்மை விடுகிறவர் அல்ல. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அவன் அபிஷேகம் பண்ணும்போது அவர் சகோதரர்கள்லாம் பார்த்து அவர் கம்பீரமாக இருப்பதை பார்த்து அவர் பார்க்கிறார். ஆனால் கர்த்தர் இவர்கள் நீர் பார்க்கும்போது படி நான் பாருறேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நான் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறேன்னு சொல்லி அவர்கள் சகோதரருக்கு முன்பதாக தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அதே போல நம் தேவன் அவருடைய பார்வை வேறு. வசனம் சொல்கிற வசனம் யோபு 10:15 நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாய் இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன், அவமானத்தால் நிரம்ப மாட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகமாயிருக்கிறது. அவ்வளோ ஒடுக்கம், அப்படிப்பட்ட ஒரு பாடு, நிந்தை, யாருக்குமே சொல்ல முடியாத நிலைமை. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட வெளியே சிரிச்சு கொண்டு உள்ளுக்குள்ளே அழுது கொண்டு இருக்கலாம். நான் வெளியே நன்றாக இருக்கிறேன், என்னோடு இருந்த என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் சொல்கிறக்காரு, எனக்கு வந்த வியாதியை வெளியே சொல்ல முடியலை, இப்படி ஒரு வியாதி எனக்கு வந்துட்டே, அதை ஒருவேளை வெளியே சிரித்து கொண்டு உள்ளுக்கு நான் அழுது கொண்டு இருக்கிறேன். இதே போல எல்லா பிரச்சனையும் நினைத்து நீங்களும் கூட அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இதே போல இந்த 7 கேள்வியை கூட நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இல்ல இதுல ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். யோபு இன்றைக்கு உம்முடைய பார்வை எப்படிப்பட்டது என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் திக்கற்று விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு யோபுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, ரெட்டிப்பான நன்மையா இருந்தது. அவன் அதற்கு பிறகு 140 வருஷம் உயிரோடு இருந்தானா. யோபுவுடைய குமாரத்திகளை போல அந்த இடத்துல அங்க இருக்கிற எந்த குமாரத்திகளும் இல்லையா, அவ்வளோ செழிப்பாக இருந்தார்கள் என்று அந்த யோபு பகுதியை குறிப்பிடப்படும். கர்த்தர் இன்றைக்கு நம்மை கவனித்து பார்க்கிறார். நம்மளுடைய உள்ளார்ந்த கேள்விகள், அதற்கான பதிலை கர்த்தர் தருகிறார். யோபு புத்தகத்தை எடுத்து வாசிங்க. நம்மளுடைய பிரச்சனை பாடுகள் வரும்போது வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட காரியத்தில் இந்த ஒரு விடுதலை தந்து யோபுவை ஆசீர்வதித்தது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்ப நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலே கூட எங்களை உடைய கரத்தில் கொடுக்குற இந்த 7 நாட்களும் கூட யோபுக்கு எழுந்த 7 கேள்வியை நாங்கள் தியானித்து வந்தோம்ப்பா. நாங்களும் கூட அறியாமையிலே சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு உங்களோடு யுத்தம் செய்து கொண்டு போராடி கொண்டு உங்களோடு தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கலாம். எங்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்க, வார்த்தையை கொண்டு பேசியிருக்கீங்க. நம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நாங்கள் உமக்காக காத்திருந்து உம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துகிற உரிமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை